Hello students. In this class we can discuss about continuity of our yesterday class, that is angular projection. Okay. In our last class we can discuss two cases of angular projectile, that is first one is the path of the projectile, then maximum height. Okay, just you recall the two formulas for the two cases, that is equation number 2.31 and 2.32 students. Okay, in this class we can discuss again two cases. First one is the time of flight, another one is horizontal range, another one is a horizontal range. Okay, these both two cases are very important for your competitive examination like a NEET, JEE. Okay, so listen and watch carefully students. Let's start with class. Okay, here first we can see the definition of time of flight. First we can see the definition of time of flight, that is the total time taken by the projectile from the point of projection till it hits the horizontal plane. It's called time of flight. Okay, the total time taken by the projectile from the point of projection. அது என்ன சார் சொல்கிறாங்க, பேக் டு த டயக்ராம். அப்போ என்ன சொல்கிறாங்க, த டோட்டல் டைம் டேக்கன் எதுக்கு இருந்து சார், இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, பை த ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஆரிஜின் தானே பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ இங்கே இருந்து டில் த ஹிட்ஸ் த கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய அந்த டைம் பீரியடு தான், டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் ரெப்ரசன்ட் த லெட்டர் டிஎஃப், டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், டைம் ஆஃப் ஃப்ளைட் சொல்கிறோம். ஓகே, அது பாருங்கள் இந்த டயக்ராம் 2.43. what is the 2.43 diagram number? this is the 2.43. அப்போ ஓவில் ஸ்டார்ட் பண்ணி பிஏ ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, எது வழியாக, த்ரூ ஏ வழியாக அதை ரீச் பண்ணக்கூடிய டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஹியர் யூஸிங் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட்டையும் கால்குலேட் பண்ணுறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு கேஸஸ்மே ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வச்சு தான் நம்ம என்ன செஞ்சோம், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபர்தராக எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஹியர் ஆல்சோ யூ ஆர் யூஸிங் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வச்சு தான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ which expression we take, that is displacement equations, that is S is equal to ut plus half at square, ut plus half at squareங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு தான் நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, டைம் ஆஃப் ஃப்ளைட் கால்குலேட் பண்ணலாம். The net displacement, what is the net displacement in this case? That is 0. net displacement 0. how sir, எப்படி நம்ம கேட்டோம்னா, அப்போ டோட்டல் ஆல்ரெடி யூ நோ த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ போன இடத்துக்கே திருப்பி எங்கள் கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணிச்சு, கிரவுண்டில் ஸ்டார்ட் ஆச்சு, திருப்பி கிரவுண்டுக்கே வந்துச்சு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வாட் இஸ் தட் இஸ் இன் ஒய் டைரெக்ஷன் இஸ் 0. ஒய் டைரெக்ஷன் வந்து 0, ஏன்னா ரெண்டு டைரெக்ஷன் இருக்குது நம்ம பார்க்கணும். ஹரிசாண்டலில் தான் இங்கே என்ன நடக்குதுங்க, ட்ராவல் ஆகுது, ஒய் டைரெக்ஷனில் 0. அப்போ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஒய் டைரெக்ஷன் இஸ் 0. ஓகே, அப்போ எஸ்ஒய்ங்கிற இந்த ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ எஸ்ஒய் வாட் இஸ் தட், டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஒய் டைரெக்ஷன், தட் இஸ் 0, ஏன்னா கிரவுண்டில் வந்து டச் ஆகுது. what is the uy, already you know one, u sin theta. what is u sin theta? what is a minus g? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டிஎத்தை நான் என்ன எடுத்துக்கிறேன், டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு நோட் பண்ணுறேன், டிஎஃப் நோட் பண்ணுறேன். ஓகே, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸில் இந்த டேட்டாஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஸ்ஒய்க்கு 0 போடுங்க, uy u sin theta into t minus half gt tf square.
ஓகே மைனஸ் ஜி டிஎஃப் ஸ்கொயர். ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே எங்கிட்டு கொண்டு போங்க. இப்போ half g tf square is equal to u sin theta into t. ஆல்ரெடி நான் சொன்னேன் இங்கே டீக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ half g tf square is equal to u sin theta into tf. ஓகே, அப்போ ஒரு tf கேன்சல் பண்ணுங்கள். அப்போ half g tf is equal to u sin theta. நமக்கு தேவையான tf தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ tf is equal to u sin theta into 2g. g கீழே வரும், 2 மேலே போயிடும். அப்போ 2u. ஓகே, மல்டிபிளுக்கு இங்கே வந்து டிவிஷனாக மாறும், டிவிஷனில் இருக்க இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். தென் tf is equal to 2u sin theta by g. This is the time of flight. எதுக்கு சார்? total time taken of the projectile. Okay, total time taken of the projectile. That's all. So this is the expression number 2.33 or textbook la kudukla, just we take. Okay, just you copy the formula. Okay, next we can see the horizontal range. Next we can see the horizontal range of the projectile. What is the horizontal range? That is horizontal distance, maximum horizontal distance. See the diagram. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு டைம் டேக்கன் பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் ஹரிசாண்டல் ரேஞ்ச் சொல்கிறோம் இன் எக்ஸ் ஆக்சிஸில். அப்போ ஓக்கும் பிக்கும் the distance between the point O and B it's called horizontal range. Okay, the maximum horizontal distance between the point of projection and the point on the horizontal plane where the projectile hits the ground, it's called horizontal range. Okay, அப்போ maximum horizontal distanceங்கிறது என்ன சொல்லுவாங்க? this is the horizontal distance represented with letter R. அப்போ எங்கே அந்த ப்ரொஜெக்டைல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கும் அது கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கும் பெட்வீனில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஹரிசாண்டல் ரேஞ்சை நம்ம என்ன செய்யணும்னா ஈஸியாக இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஈஸிலி ஃபைண்ட் த காம்பனண்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டியை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். we can write a range is equal to horizontal component of velocity into time of flight. This is the formula. It's simple. என்ன சார் இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, what is the formula for velocity? General formula v is equal to displacement by time taken. Yes, displacement by time taken. இதுதான் நமக்கு general velocity. Only considering horizontal line, horizontal காம்பனண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஹரிசாண்டல்னால் யூஎக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இதுதான் ரேஞ்சு, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், பை டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகே, ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும் சார்? இந்த எக்ஸ் கிடச்சிருங்களா? அந்த எக்ஸை தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? ஆர்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு யூஎக்ஸ் இன்ட்டு டிஎஃப். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கான formula. அப்போ ஆல்ரெடி you know one u cos theta, time of flight formula you know one, that is 2u sin theta by g. Okay, 2u sin theta by g, 2u sin theta by g. இது என்ன சார் ஃபார்முலா ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்படியே யூவை கொண்டு வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ 2u ஸ்கொயர் sin theta cos theta by g. ஓகே, நல்லா பாருங்கள். u cos theta உள்ளே கொண்டு வந்து அப்படி மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ 2u ஸ்கொயர் sin theta cos theta. ஓகே, அப்போ இந்த u ஸ்கொயர் அப்படி இருக்குது. 2 sin theta cos theta, இது ஒன் ஆஃப் த trigonometric formula, that is sin 2 theta. Just you modify, that is 2 sin theta cos theta, that's equal to sin 2 theta.
Okay, this is one of the formula, just you copy. So அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. So this is the formula for horizontal range. U is equal to u square sin 2 theta by g. U square sin 2 theta by g is the formula for horizontal range. Okay, இந்த horizontal rangeங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா மெயின்லி டிபெண்ட் ஆன் த இனிஷியல் ஸ்பீட். See the relationship, initial speed are directly proportional to u and the sine of the angle of projection, எந்த angle sine of the angle of projection, okay, and inversely proportional to the acceleration due to gravity. இப்போ the range it will be depends on the initial velocity and the sine of the angle of projection and inversely proportional to the gravity. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சம் ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஹரிசாண்டல் ரேஞ்ச், தட் இஸ் தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எப்போ மேக்ஸிமம் பாசிபிளாக இருக்கும், இந்த ரேஞ்ச் வில் பி மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல்ரெடி ஹியர் டோல் சைன் ஆஃப் த ஆங்கிள் அண்ட் இனிஷியல் ஸ்பீடு. இனிஷியல் ஸ்பீடை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், கன்சிடர் ஒன்லி a sine of the angle, that is sin 2 theta become 1. Sin 2 theta become 1. What is that? That is theta is equal to 90 degree. 2 theta ஓட வேல்யூ 1ன்னு வரணும். அப்போ எப்போ வரும் சார்? sin 90 ஓட வேல்யூ தான் 1. அப்போ இந்த 2 theta ஓட வேல்யூ என்ன இருக்கணும்? 90 டிகிரியாக இருக்கணும். டிகிரியில் 90 டிகிரி. ஓகே, இது எப்படின்னு சொல்கிறாங்க பை பை 2, ஆங்கிளில் பை பை 2. ஓகே, அட் த சேம் டைம் 2 தீட்டாவோட வேல்யூ பை பை 2வாக இருக்கணும். தீட்டாவாக இருந்தால் பை பை 4ஆக இருக்கணும். ஸோ தட் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 4. தீட்டா ஈக்குவல் டு பை பை 4. ஓகே, 2 theta is equal to pi by 2, then theta is equal to pi by 4. So just 2 multiply. That value of pi by 4 in terms of degree, it will be equal to 45 degree. Okay, 45 degree. Pi is equal to 180. 180 divided by 4 போடுங்க 45 வரும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, டிகிரியில் 45 டிகிரி சொல்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்லேருந்து 45 டிகிரி நம்ம ஆங்கிளில் த்ரோ பண்ணும் பொழுது the range of the projectile is maximum. That is r max equal to u square by g. R max equal to u square by g. It's a 1 mark question. இந்த ஆங்கிளை த்ரோ பண்ணும் பொழுது மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னா தட் இஸ் த ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. அல்லது இது தீட்டாவோட வேல்யூ சொல்லுவோம். ஓகேங்களா, 45 டிகிரியில் த்ரோ பண்ணும் பொழுது சொல்லுவோம். 2 theta கேட்டாங்கன்னா that is 90 degree. Okay, so totally we are in our last class and in this class totally 4 formulas we can discuss. Particularly path of the projectile கான அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, பிகாஸ் that is ஈக்குவேஷன் ஈக்குவல் டு path of the parabola. பேரபோலாவுக்கான ஈக்குவேஷனுக்கு இருக்கக்கூடியதான். ஸோ இப்போ மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ அது நம்ம பார்த்தோம். that is h max equal to u square sin square theta by 2g. Time of flight formula tf is equal to 2u sin theta by g, and range of the formula that is u square sin 2 theta by g. இப்போ இந்த ஆர்க்கும் ஹச்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபார்முலா பார்க்கும்பொழுது நமக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் h max and time of flight, that is tf is equal to 2u sin theta by g, and so range, what is the formula for range, that is u square sin 2 theta by g. Okay, so almost same. இங்கேயும் கம்பேர் பண்ணிக்கிங்க, இங்கே u ஸ்கொயருக்கு இங்கே u ஸ்கொயர் இருக்குது. பட் இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா, இது சைன் 2 தீட்டா, இது 2g, இது g. ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ், 3 ஃபார்முலாவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இது எங்கே நம்ம பார்க்குறோம், இன் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். ஃபஸ்ட் கிளாஸ் அட் வெரி பிகினிங் ப்ரொஜெக்டைல் மோஷனுடைய ஃபஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்த்துருப்போம். பாத்து, டைம் பீரியட், ரேஞ்சு,
அடுத்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த மாதிரி இது பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம சொன்னோம், இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே சொன்னோம். ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ரிப்பேர் வெல், நல்லா படிங்க இந்த கொஸ்டின். ஓகே, next we can see that some example problem related to this topic. Okay students, next we can see that some example problems related to angular projection. Okay, here we can see the first one, that is example number 2.37. Okay, see the question first. Suppose an object is thrown with initial speed 10 meter second power minus 1. Suppose an object is thrown with initial speed 10 meter second power minus 1 at an angle pi by 4. Okay, pi by 4, it's nothing but already you know one, pi by 4 that's equal to 45 degree. Okay, horizontal range la பார்த்திருக்கோம். Okay, with horizontal ஓட 45 degree angle ல throw பண்றாங்க. இனிஷியல் ஸ்பீடு u ஓட வேல்யூ 10 மீட்டர் per செகண்ட்ங்கிற வெலாசிட்டியில். ஹியர் கொஸ்டின் இஸ், what is the range cover? What is the range covered? Okay, ஃபஸ்ட்டு what is the range covered in earth? எர்த்தில் என்ன ரேஞ்ச் கவர் பண்ணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்டு, அதிலே பாருங்கள், சப்போஸ் சேம் ஆப்ஜெக்ட் த்ரோன் சிமிலர்லி இன் மூன். அதே ஆப்ஜெக்டை மூணில் த்ரோ பண்ணும் பொழுது ரேஞ்சில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? வாட் இஸ் த ரேஞ்ச்? அங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? ஓகே, அப்படி சேஞ்ச் இருந்தால் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, ஹியர் த கிவன் டேட்டா இஸ் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் த மூன் வில் பி கிவன், தட் இஸ் 1/6 டைம்ஸ் ஆஃப் ஜி. 1/6 டைம்ஸ் ஆஃப் ஜியோட வேல்யூ மாதிரி 1/6 டைம்ஸ் இருக்கும். நம்மளோட 6th லெசனில் கிராவிடேஷன் அப்படிங்கிற அந்த லெசனில் நம்ம இதுக்கான டெரிவேஷன்ஸ் இருக்குது, நம்ம அங்கே பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட்டு இட் டேக் திஸ் கிவன் டேட்டா, இந்த டேட்டா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, see the solution of the problem. First we find the range covered by the object in earth. எர்த்தில் என்னென்னு, அப்போ what is the formula for range of the horizontal range? That is r is equal to u square sin 2 theta by g. Here the given data, two data will be given. One is that initial velocity will be given, that is 10 meter second power minus 1, that is u value, and another one is angle 45 degree will be given, that is pi by 4. Okay, u வும் theta வும் கொடுத்துட்டாங்க, just அப்படி substitute பண்ணுங்க. pi by 4 10, அப்போ 10 first u square na 10 into sin 2 theta, அப்போ 2 into pi by 4, that is pi by 2, that is 90 degree ஆயிரும். What is the value of sin 90? It becomes 1. sin 90 ஓட வேல்யூ 1. அப்போ 100 divided by 9.8 is equal to 10.20 meter, approximately 10 meter. This is the maximum range அப்படின்னு சொல்லலாம். எர்த்தில் மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சார் அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம 45 டிகிரி ஆங்கிளில் த்ரோ பண்ணும் பொழுது இட் வில் பி ரீச் த மேக்ஸிமம் ரீச் பண்ணும், அதுதான் சொன்னாங்க. இப்போ இதே கொஸ்டினில் another one, what is that? if the same object thrown in the moon, மூனில் த்ரோ பண்ணும் பொழுது என்ன ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகுமா என்னங்கிறது பார்க்குறாங்க. த்ரோ த மூன், the range will increases because in the moon the acceleration due to gravity is smaller than the earth. So if the same object thrown in the moon, the range will increases. ரேஞ்ச் என்ன ஆகுதுங்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆகுது. எங்கே சார்? மூணில் த்ரோ பண்ணும் பொழுது. ஒய் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, the range of the projectile will depend on the acceleration due to gravity. acceleration due to gravity inversely proportional depend பண்ணியிருக்கு. அப்போ இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் பொழுது ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ மூணுடைய கிராவிட்டி நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா 1/6 ஆஃப் த ஜி வேல்யூ, எர்த்தோட ஜி வேல்யூவோட 1/6 டைம்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, g/6 அப்படின்னு நம்ம போடலாம். அப்போ g/6 டைம்ஸ் தான் மூணுடைய கிராவிட்டி, ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேஞ்ச் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கால்குலேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதுதான் இங்கே கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. சேம் ஃபார்முலா நாட் சேஞ்ச்.
அப்போ ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 100 இது 1 தான், இங்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஆல்ரெடி நம்ம மல்டிப்ளை இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ g/6னால் இந்த சேம் ஃபார்முலா இது வந்துடும், ஆர்ங்கிற ஃபார்முலாவுக்கு வந்துடும். ஓகே, சொல்கிறது புரியுதுங்களா? தட் இஸ் சப்போஸ் g moon is equal to g/6 times, that is the formula for horizontal range, that is r is equal to u square sin 2 theta by g. Here what is the value of u? That is 10 meter second power minus 1. What is the value of theta? That is pi by 4. Then 2 theta is equal to pi by 2. Substituting a value, then r moon is equal to u square sin 2 theta by g. G moon oda value என்னங்க? g/6. ஓகே, g/6. ஜஸ்ட் இதை மேலே கொண்டு போயிருங்க. 6 into u square sin 2 theta by g. ஆல்ரெடி நமக்கு இது தெரியும். what is that? That is the formula for range, horizontal range, எர்த்துடைய horizontal rangeல ஃபார்முலா. அப்போ r ஆல்ரெடி இது கால்குலேட் பண்ணிட்டோம். 10 மீட்டர் approximately equal to 10. அப்போ அதே ஆப்ஜெக்ட் மூணில் த்ரோ பண்ணும் பொழுது ரேஞ்ச் வில் பி இன்க்ரீசஸ் பை 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இங்கே சொல்லுவாங்க, 6 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அது இங்கே சொல்லியிருப்பாங்க, லாஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. The range attained the moon is approximately 6 times that's earth. Okay, that's all. It's one of the important problems, students. 3 mark question. Okay, students, see the next example, that is example number 2.38. Okay, see the question first. In the cricket game, a batsman strikes the ball such that it moves with the speed 30 meter second power minus 1 at an angle 30 degree with horizontal as shown in the figure. See your textbook, that is page number 87. ஓகே, ஒரு பேட்ஸ்மேன் ஹிட் பண்ணக்கூடிய பால் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் பர் செகண்ட் இன்வெர்ஸில் ட்ராவல் ஆகுது. இட்ஸ் எ இனிஷியல் ஸ்பீட். ஓகே, வி டேக் தட் இஸ் இனிஷியல் ஸ்பீட். அதை நம்ம இனிஷியல் ஸ்பீட்னு எடுத்துக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி, தட் இஸ் u. what is the angle here? That is 30 degree. ஓகே, மேக் வித் இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன். அந்த டயக்ராமில் காட்டியிருக்க மாதிரி இருக்குது. ஓகே, the boundary line of a cricket ground is located at a distance 75 meter. Okay, the boundary line will be given, that is 75 meter distanceல இருக்கு. Okay, will the ball go for 6? இந்த பால் என்ன கேட்குறாங்கன்னா 6க்கு போகுமா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. that is range will be calculated. ரேஞ்ச் என்னென்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அந்த பாலுடைய ரேஞ்ச் என்னென்னு 6 போகுமா அப்படிங்கிறது கொஸ்டின். will the ball go for 6? okay, here solution என்ன கொடுக்குறாங்க, கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்கறதுல given data, neglect the air resistance and take the acceleration due to gravity value becomes g. G is equal to 10 meter second power minus 2. This is the given data. Okay, here the given data is 3 will be given. One is the initial speed and angle will be given. Another one questioning என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டான் ரேஞ்ச். இந்த அதாவது பவுண்டரி லைன் வந்து 75 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ இவர் அடிக்கக்கூடிய இந்த ஸ்பீடில் அடித்தா அந்த பால் 6 போகுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, see the solution of this problem. Okay, the motion of the cricket ball in air essentially projectile motion. கண்டிப்பாக அடிக்கக்கூடிய பால் வந்து projectile motionல தான் ட்ராவல் ஆகும். நம்ம கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த வேகன் வீல் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. மேட்ச் டூயிங் த மேட்ச் அப்போ ஒரு பேட்ஸ்மேன் 50 செஞ்சுரியாக அடிக்கும் பொழுது அது மென்ஷன் பண்ணுவாங்க. பவுண்ட்ரி சிக்ஸர் லைன்ஸ்க்கு காட்டுவாங்க. அந்த அந்த பால் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த சிக்ஸுக்கெலாம் பார்க்கும் பொழுது இட்ஸ் லைக் ஏ ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ ஹரிசாண்டல் ரேஞ்சு தான் இங்கே கொஸ்டின். we know the formula for horizontal range, that is r is equal to u square sin 2 theta by g. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா தெரியும், r is equal to u square sin 2 theta by g. ஓகே, g is given, that is 10 meter second power minus 2. 10 meter second power minus 2 எடுத்துக்க சொல்கிறாங்க. Initial speed will be given 30, angle will be given. Just you substitute 30 square sin 2 theta இங்கே வரும்.
இப்போ theta வந்து 30 டிகிரினா 2 theta is equal to 60 degree. G value 10 எடுத்துக்க சொல்கிறாங்க. The value of sin 60 is root 3 by 2. Further you simplify, we get the answer is 77.94 meter. Okay, 77.94 meter. ஓகே, ஸோ கொஸ்டினில் அவங்க என்ன கேட்குறாங்க, பவுண்ட்ரி லைனை விட்டு 6ஆக கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க. பவுண்ட்ரி லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 75 மீட்டர். அப்போ கண்டிப்பாக இந்த ஸ்பீடில் இவர் ஹிட் பண்ணக்கூடிய இந்த பால் 6 தான். அதுதான் சொல்யூஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், today's class gets over. The two types of projectile motion will be over. The formula for the all projectile motion like a horizontal motion ஆகட்டும், vertical motion, அதாவது angular projection ஆகட்டும், ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிளியராக அதை நீங்கள் டெரைவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see you there next class. Thank you.